Hello guys, welcome back to my YouTube channel இங்கிலீஷ்ல பேசலாமா. ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் வந்து கொடுத்த நிறைய ரெஸ்பான்ஸ்னாலையும் சரி, ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். என்னோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது நான் நம்புகிறேன். ப்ளீஸ் டு ஃபாலோ அண்ட் நீங்கள் திரும்ப உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் டெஃபினெட்லி பிங் இன் கமெண்ட் செக்ஷன்ஸ் அண்ட் ஆல். அண்ட் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன் வழியாகவும் சரி, ஒரு சிலர் வந்து இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஃபேஸ்புக் அண்ட் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாகவும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க, லைக் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இஃப் யூ விஷ் அப்படின்னா ப்ளீஸ் டு ஃபில் த ஃபார்ம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ நீட் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் யோர் ப்ரிஃபரன்சஸ். நீங்கள் எந்த ப்ரிஃபரபிள் டைம் வந்து சூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒர்க்கிங் கேண்டிடேட்டா, இல்லை நீங்கள் வந்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு தெரியணும். ஸோ தட் ஐ கேன் பிளான் யோர் கிளாஸ் அக்கார்டிங்லி. பிகாஸ் இது ஒரு ஸ்கில் தான். ஸோ நிறைய இன்ஸ்டியூட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து 1 monthல கற்றுக்கலாம், 2 monthல கற்றுக்கலாம், 3 monthல கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸடாக நான் வந்து டைம் டியூரேஷன் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் ஒருத்தவங்களுக்கும் ஒரு வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்களுக்கு கிராஸ்பிங் பவர் வந்து ஒருத்தருக்கும் கொஞ்சம் லேக் ஆகும், இல்லை ஒரு சிலர் வந்து ஸ்பீடாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால யூ கேனாட் ஃபிக்ஸ் அ பர்டிகுலர் டியூரேஷன் ஃபார் அ பர்டிகுலர் இண்டிவிஜுவல். ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஷுட் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் எந்த ஒரு லாங்குவேஜையுமே யூ கேனாட் லேர்ன் இன் அ வெரி ஷார்ட் பீரியட். ஓகே, உங்களுக்கு அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், பட் அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து முறையாக கற்றுக்கிட்டு அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜோட எசன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்னோட கோர்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, யூ கேன் லேர்ன் ஃப்ரம் த ஸ்க்ராச். நீங்கள் வந்து ஒரு தமிழ் மீடியம் பேக்ரவுண்டாக இருக்கிறீங்க, தமிழ் மட்டும்தான் உங்களுக்கு பேச தெரியும், பட் ஆனால் வந்து இங்கிலீஷில் ஒரு நாலேஜ்மே இல்லைனாலும் சரி, இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது, பட் ஆனால் வந்து எனக்கு வந்து ஸ்பீக்கிங் வந்து கொஞ்சம் வரமாட்டுது, கான்ஃபிடென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படி இருந்தாலும் சரி, அண்ட் பேசிக்ஸ்லேருந்து ஒரு லெட்டரை நீங்கள் எப்படி வந்து உச்சரிப்பீங்க அப்படின்றதுலேருந்தும் டு தி அட்வான்ஸ் லெவல் எப்படி நீங்கள் வந்து ஸ்டைலிஷாக பேச முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்க முடியும். வை? பிகாஸ் என்னோட பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தே வில் பி கம்மிங் லைக் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், பட் இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி இதுலேருந்து அவங்க அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம், உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே கூட பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட அட்வான்ஸ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் காண்டாக்ட் மீ த்ரூ த ஃபார்ம். அந்த ஃபார்மை நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். என்னோட டீம் நாங்கள் வந்து வில் பி காண்டாக்டிங் யூ வித்தின் அ வீக், சரிங்களா? ஸோ இஃப் யூ டிடன்ட் கெட் அ ரெஸ்பான்ஸ், ப்ளீஸ் டு வெயிட். வி ஆர் செக்கிங் ஈச் அண்ட் எவ்ரி ரெஸ்பான்ஸ், சரிங்களா? ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 1 வீக்கில் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் மெசேஜ் பண்ணுவோம் வித் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுவோம். ஸோ இட் வில் பி வர்த் யோர் டைம். ஸோ இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து வில் பி ஹெல்பிங் யூ. நீங்கள் கோஆப்ரேட்டிவாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ உங்களோட ப்ராக்டிஸை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். நாட் ஒன்லி ஹியர், ஒன்ஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸை நீங்கள் வந்து எடுக்கிறப்போ சிலருக்கு வந்து டைம் டியூரேஷன் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஒரு சிலர் வந்து பயங்கர ஸ்பீடாக கற்றுக்குருவாங்க, ஒரு சிலரால் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும். அப்போது ஒரே பேட்ச்சில் ஸ்பீடாக போகிறவங்களும் இருக்காங்க, ஸ்லோவாக போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து கிளாஸ் எடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்துட்டு ஸ்பெஷலாக 1-on-1 வந்து ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறேன். ஸோ தட் அந்த செட் ஆஃப் பீப்புள் வில் பி ஜாயினிங் இன் அ குரூப் அண்ட் another set of people will be joining in other group. ஸோ இந்த மாதிரி உங்களை செக்ரிகேட் பண்ணி நான் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வில் பி காண்டாக்டிங் யூ ஸோ வித்தின் அ வீக். ஸோ இதுதான் எங்களோட ப்ராசஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டு டெல் மீ த கமெண்ட் செக்ஷன் அண்ட் ஆல். அண்ட் நீங்களும் எனக்கு டைரெக்டாக வந்து மெசேஜ் பண்ண முடியும். we are Instagram and also Facebook, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணி உங்களுடைய ரிவ்யூஸை சொல்லுங்கள். கைஸ், இப்போது என்னோட கோர்ஸோட முக்கியமான டார்கெட் ஆடியன்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்குள்ள அந்த தயக்கம் இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம பேசுறது, இதை நான் பேசினா அது தப்பாயிடுமோ, அதனாலே நிறைய பேருக்கு வந்து ரிட்டன் லெவலில் நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கும், பட் ஸ்பீக்கிங் லெவலில் அவங்க ரொம்பவே பின்தங்கி இருப்பாங்க. ஸோ இதனோட மெயின் முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம தமிழ் வழி பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து தமிழில் தான் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங்கில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கலாம். அண்ட் இதோ என்னோட கிளாஸஸ் ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய கிளாஸஸ்க்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா,
ஆன்லைனும் இருக்கு, ஆஃப்லைனும் இருக்கு. ஆஃப்லைன் இஸ் ஸ்பெஷலி ஃபார் லேடிஸ்க்கு நிறைய நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். வை? பிகாஸ் நம்மளுடைய அம்மா ஏஜ்ல இருக்கிறாங்க இல்லையா, ஸோ நம்ம அம்மாக்கள், நம்ம பாட்டிங்க, அவங்களுக்குலாம் வந்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசும்போது நமக்கு இதை பத்தி தெரியலையே, இது எப்படி பேசுறதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை நான் பிரேக் பண்ணணுன்றதுக்காண்டி தான். ஸோ ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன்ல கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து யூ கேன் டெஃபினெட்லி கம் ஸ்ட்ரைட் டு மை இன்ஸ்டியூட். ஸோ நீங்க நேரா வந்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு ப்ரிஃபரபிளான டைம்ல வந்து வில் பி டேக்கிங் கிளாஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லேடிஸ்க்கும் பெனிஃபிட் இருக்கு. இல்லை என்னால் வந்து அவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஜாயின் ஆன்லைன். அந்த மாதிரி அம்மாக்கள், பாட்டிகள் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஜாயின் இன் மை பேட்ச். ஸோ எனக்கு வந்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நாட் ஓன்லி சில்ட்ரன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ அப்படி கிடையாது. தே ஆர் வெரி வெரி எல்டர் தென் மீ. அப்படி இருக்கவங்களும் தைரியமாக தயக்கம் இல்லாமல் யூ கேன் கான்டாக்ட் மீ ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆல்சோ ஆஃப்லைன். இஃப் யூ ஆர் இன் சென்னை, உங்களுடைய பேட்சுக்கும் தனியாக செப்பரேட் டைமிங்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி கால் மீ எனி டைம். உங்களுக்கு எப்போ டவுட் இருந்தாலும் சரி. என்னோட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் வெரி மச் எல்டர் தேன் மீ. அவங்களுக்கு இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டா தே ஆர் ஒர்க்கிங் லைக் தே ஹேவ் பிகம் விமன் ஆண்டர்பிரினர்ஸ். அவங்க ஆண்டர்பிரினராக இருக்கும்போது தே வில் பி ஹேவிங் சம் கஸ்டமர்ஸ் ஸ்பீக்கிங் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இல்லையா. அப்படி அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாத நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஸோ தட் அவங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், எந்த மாதிரி கஸ்டமரையும் என்னால் அட்டென்ட் பண்ண முடியும், அவங்க கேட்குற குவைரிஸை என்னால் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜில் நம்மளால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பேசிக் நீடுக்காக நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் கான்டாக்ட் மீ. உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல வந்து தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா இந்த லிங்க் எப்படி எழுதுறது, இந்த லிங்க்ல எப்படி நம்ம வந்து மெசேஜ் பண்றது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லிங்க்ல வந்து ஃபார்ம் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்ல ஃபில் பண்ணுங்க, தமிழ் மட்டும் தான் தெரியுன்றவங்க தமிழ்ல ஃபில் பண்ணுங்க. ஐ வில் டெஃபினெட்லி கான்டாக்ட் யூ. யூடியூப்க்கும் என்னோட கோர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கெட் அன் அடிஷ்னல் சப்போர்ட். லைக் என்ன டைம்ல இஃப் யூ ஹேவ் எனி டவுட், ஒரு சடனாக உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஏதோ ஒன்று பார்த்துருக்கீங்க, அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இங்கே போய் கேட்பீங்க, யூ கேன் கால் மரியம். ஸோ அந்த மாதிரி யூ கேன் கான்டாக்ட் மீ. இட்ஸ் அ லைஃப் டைம் ஆக்சஸ். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கால் மரியம். ஸோ திஸ் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் மை கோர்ஸ். அண்ட் யூடியூப்ல போடுற வீடியோஸ் இல்லாமல் அது வந்து நான் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, எல்லாருக்கும் ஜென்ரலான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களோட பர்டிகுலர் நீட் என்ன, உங்களுக்கு இப்போ ஒருத்தர் பயங்கரமா அட்வான்ஸ்டா இருப்பாரு, பட் ஆனால் வந்து அவங்களால வந்து ஒரு இன்டர்வியூல கிளியர் பண்ண முடியாமல் இருந்திருக்கும், ஒரு இன்டர்வியூல வந்து எப்படி பேசுறது. ஸோ எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு, ஒரு இடத்துக்கும் தகுந்த மாதிரியான கம்யூனிகேஷன் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஃப்ரம் த பேசிக் டு தி அட்வான்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர் தென் தட் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா யூ கேன் கெட் ஆக்சஸ் லைஃப் டைம். லைக் எப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் த கோர்ஸ் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் டெஃபினெட்லி பி இன் டச் அண்ட் உங்களுக்கு நான் எப்போதுமே கைட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ see you there. If you wish to join, do check the link and fill the form. If you find the course useful, please do give me a review also. I'll be happy about that. Thank you. See you in the online classes. கண்டிப்பாக ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. I'll contact you. இங்கிலீஷ்ல பேசலாமா?